Hello viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10 ஓட சாப்டர் 3 எக்ஸசைஸ் நம்பர் 3.14ல செகண்ட் ரோமன் லெட்டரில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதை ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஏ வந்து 2, பி வந்து -7, சி வந்துட்டு 5. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ஃபார்முலா -b/a. ஃபார்முலாலையும் மைனஸ் இருக்குது, பிலையும் மைனஸ் இருக்குது, அப்போ அது ப்ளஸ் ஆகிடும் 7/2. அதே போல் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ c/a, இது வந்து 5/2. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போது உங்களுக்கு இதில் இதோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம எல்சிஎம் பண்ணலாம். என்ன பண்ணணும்? டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு பெரிய கோடு போட்டுட்டு திஸ் இன்ட்டு திஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர், நடுவில் ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கோங்க, திஸ் இன்ட்டு திஸ், ஸோ பீட்டா ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதில் நிறைய சிம்ப்ளிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இது a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணால் a ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 2 இன்ட்டு ஆல்ஃபா, அப்போ 4 ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4ன்னு வந்துடும். அதே போல் இதுவும் பீட்டாவை ஸ்கொயர் பண்ணால் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 into a into b, so 2 into beta into 2, 4 beta divided by 2 square வந்து 4 by beta into alpha, alpha beta, 2 into alpha, 2 alpha plus beta into 2, 2 beta plus 2 2s are 4. இப்போ இதில் alpha square plus beta square பேர் பண்ணிக்கோங்க. 4 alpha plus 4 betaல 4 காமன் எடுத்துகிட்டு alpha plus betaன்னு வந்துடும். அடுத்து பேலன்ஸ் இருக்கிற 4 plus 4 8 ஆகிடும். இங்கே ஆல்ஃபா பீட்டாவை தனியாக எழுதிக்கோங்க. இது ரெண்டுத்தில் 2 காமனாக எடுத்தோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4. இப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா. இது அப்படியே காப்பி பண்ணிட்டேன். கீழையும் எல்லாத்தையும் அப்படியே எழுதிட்டேன். இப்போ எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 7/2 த ஹோல் ஸ்கொயர் -2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா பதிலாக 5/2 ப்ளஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பதிலாக 7/2 ப்ளஸ் 8 பை ஆல்ஃபா பீட்டா பதிலாக 5/2 ப்ளஸ் 2 இன்ட்டு 7/2 ப்ளஸ் 4. இப்போ சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். 7/2 ஸ்கொயர் பண்ணுறப்ப 49/4, 2 கேன்சல் ஆகிடும், 5ன்னு வந்துடும், 2 2s are 4 கேன்சல் ஆகிட்டு 14 ப்ளஸ் 8 டிவைடட் பை 5/2, 2 கேன்சல் ஆகிட்டு 7 ப்ளஸ் 4ன்னு வந்துடும். இதை அப்படியே எழுதிட்டு 14 ப்ளஸ் 8 14 ப்ளஸ் 8 பண்ணுறப்போ 22, 22ல் 5 போனால் 17 டிவைடட் பை 5/2 ப்ளஸ் 11. இப்போ இதுக்கு மறுபடியும் எல்சிஎம் பண்ணுறோம். 49 ப்ளஸ் 4 into 17 68 whole divided by 4, 5 plus 2 into 11 22 whole divided by 2. ஸோ இதை ஆட் பண்ணோன்னா 117/4 into 27/2 ரெசிப்ரோக்கல் ஆகிட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா 13/6ன்னு ஆன்சர் வந்துடும். தேங்க்யூ வியூவர்ஸ்.